ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய சிவாய சிவ 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 சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய சிவாய நமக. சங்கர சங்கர சிவாய சிவாய சிவ சங்கர சிவாய நமக. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய ஜெகதீஷாய அகதீஷாய நமோ 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 நமக. நமச்சிவாய நமச்சிவாய அகதீஷாய நமக. பூவுலகில் புதுமிகு நிலையாய் அபூர்வ அதிசய நிலையாய் அமர்ந்த தலத்தில் அகத்தியன் யாம் வந்தமர்ந்த தலத்தில் அற்புத நிலை கொண்டு அருள் தாண்டவ கோலம் கொண்டு நின்றவனே நின்ற அவனை வென்றவனே நின்றவனே நின்று என் சீடனை வென்றவனே வென்ற உன்னை தவத்திற்குள் அமர வைத்து சிவமகா நிலை பெற்றவனுக்குள் இருந்து ஆதிகையிலாய இறைசூட்சமன் நூல் பெற்று அவனிடமிருந்து நூல் பெற்று அவனுக்குள் இருக்கும் பேராற்றலை உரையாடலாய் உரையாடி அமர்ந்திருக்கும் என் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. என்னே வியப்பு ஏதென்று கூறுவேன் பிரம்மாண்ட நாயகனின் ஓரடி தரிசனத்தை என்று கூறுகின்றோம். அகத்தியன் ஒரு கால் தூக்கி மறுகால் வைத்து அற்புத நடராஜ கோலமிட்டு நின்ற சிவத்தினுடைய ஆற்றல் பெற்ற அற்புதமான காட்சிகளை இச்சபையிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் இயல்புணர் கொடிமரத்தின் மூலமாக உலகிற்கு பறைசாற்றும் நிலை பெற்றவனே சிவமகா வாழை சித்தனே உனை நடராஜ கோலத்தில் கண்டோம் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இவன் போல் மானிடன் உண்டெனில் இவன் போல் மானிடன் உண்டெனில் இவன் போல் அல்ல இவனே மானிடன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இவன்தான் மறுநிலையாய் மாறுகின்ற ஆற்றல்தனை பெறுகின்றான் பெறுகின்ற ஆற்றல்தனை தருகின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. இன்முகமாய் புன்முறுவலிட்டு ஏற்றமிகு உன் முகப்பு நிலைதனில் உனக்கு அருகாமையில் இருந்து சிரித்து விளையாடி மகிழ்ந்த அகத்தியன் யாம் உமக்கு நல்லாசி கூறி வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. உயர்வாய் உன் திருவாய் நிலைதலிலிருந்து நீ அருள்வாய் மொழியாய் அருள்வாய் மலையாய் அருளிய நிலைக்குள் இருக்கும் ஆற்றதனை கண்டு வியக்கின்றார்கள் சித்தர்கள் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. கற்றறிந்த ஞானியர்களும் குலகுருவை பெற்றறிந்து பல்வேறு ஆகம நிலைகளை பெற்ற வேத குருமார்கள் எல்லாம் உரையாடாத நிலை உள்ளுக்குள் இருக்கும் உரையாடாத நிலை உரையாடினால் எம்மை விட உயர்ந்து விடுவானோ சீடன் என்று அவனுக்கு முழுவதும் கற்றுக் கொடுக்காத குருமார்கள் உலா வருகின்ற பிரபஞ்சமதிலே பூவுலகமதிலே தன்னையே குருவாக ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சீடனுக்குள் நீயே உள்புகுந்து உன் உருவை அவனுக்கு மாற்றுகின்ற அர்ப்பணிப்பு நிலைக்கு தானடா அகத்தியன் அருகாமையில் வந்து உரையாடி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அப்பழுக்கற்ற சரணாகதி வேண்டும் வேண்டும் என்று கூறுவது பெரிதல்ல. சரணாகதியோடு வளம் வந்த ஒருவனுக்குள் தான் வளம் வருகின்ற ஒருவனுக்குள் தான் சரணாகதி என்னும் வார்த்தை சரணடைந்து செல்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அந்நிலை பெற்ற சபைதனை பெற்றவனே உம் சீடர்களுக்கு வாசி பெருநாள் ஆசியை உமது கரமாக எம் கரத்தை மாற்றி வழங்கி அருளுகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சரண் நிலை என்னும் தத்துவத்தினை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானை வாழும் குருவாக பெற்ற சீடர்களே பூவுலகம் ஒரு குருவால் தான் இயக்கப்படுகின்றது என்கின்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொண்ட பிரபஞ்ச மகாசபை சீடர்களை வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஒரு குருவால் தான் ஒரு இறையால் தான் பிரபஞ்சம் வழிநடத்தப்படுகின்றது என்கின்ற தத்துவம் எங்கிருந்து உணர்த்தப்படுகின்றது?
சரணாகதி என்னும் தத்துவத்திற்குள்ளிருந்து அத்தகைய நிலை உணர்த்தப்படுகின்றது. சரணாகதியை கற்றுக் கொடுக்கின்றவனுக்குள் சரண் அடைந்து உலகிற்கு சரணாகதியை கற்றுக் கொடுக்கின்ற சீடர்களே, உங்களிடம் அகத்தியன் சரணடைகின்றான். ஓம் அகதீசாய நமக. உண்மையில் இறை என்றால் என்ன? இறை என்ற வார்த்தைக்கு மறுபொருள் என்ன? இறைவன் என்ற வார்த்தைக்கு மறு இலக்கணம் என்ன? இறைவன் என்றால் அன்பு என்கின்ற ஒற்றை சொல்லுக்குள் இச்சபை அடங்கியிருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அன்பினால் மட்டுமே ஒருவனை ஆள முடியும், ஒருவன் அன்பினால் மட்டுமே வாழ முடியும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆளவும் கற்றுக் கொடுத்து வாழவும் கற்றுக் கொடுக்கின்ற அற்புத சிவமகா வாழை சித்தனுக்குள்ளிருந்து எழும்புகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூல் என்னும் சித்தனை உங்களுக்கு பரிசளிக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உண்மையில் தன்னை இழந்தவன் தான் குருவாக மிளிர முடியும் பிரபஞ்சத்தில் என்பதற்கு பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் ஒரு சான்று என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. கடந்த 33 ஆண்டுகளாக இத்துணை ஆண்டுகளும் அகத்தியன் பொறுத்திருந்து காத்திருந்து அற்புதமாய் அகத்தியனை அழைத்து அமர வைத்து இதுபோன்று இயல்பில் உரையாடக்கூடிய ஆற்றலை பெற எத்தனை நாழிகை பொழுதுகள் ஆகும் என்று யாம் தவம் கண்ட சபைதனிலே என்னோடு தவம் கண்டவன் இன்னும் எழுந்திருக்கவில்லை தவத்திலிருந்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. தவத்திலிருந்து அவன் எழுந்திருக்கவில்லை, அவன் ஆற்றல் எழுந்து விட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் தவமிருந்து எழுந்து விட்டோம். அகத்தியனோடு தவமிருந்த அம்மாடினனுக்குள் இருக்கும் தவ பேராற்றல் எழுந்து கொண்டிருக்கின்றது. அவன் அமர்ந்திருக்கின்றான் தவத்தில், இனியும் தவம் செய்து கொண்டிருப்பான். எதற்காக? யுகத்தை முழுவதும் மாற்றுவதற்காக என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மாறிவிட்டது, மாறிக்கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம். ஆனால் முழுவதுமாக சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம் பிரபஞ்சம் எங்கும் ஒலிக்கும் வரை யுகம் மாறவில்லை என்று அகத்தியன் கூறுவோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நாமம் என்பது இதுகாரும் இதுபோன்று இதிகாச புராண நிலைகளிலும் எவரும் உரைக்காத சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை நாமம். அது புண்ணியத்தின் ஒட்டுமொத்த நாமம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனை அறியும் பிரபஞ்சம் காகபுஜண்டனை அறியும், பாம்பாட்டியை அறியும், சிற்றமிகுத விஸ்வமித்திரனை அறியும், 14 சித்தர்களை அறியும், அத்துணை தேவர்களின் நாமங்களை அறியும், அத்துணை சித்தர்களையும் நாமங்களையும் அறியும் பூவுலகம் பிரபஞ்சம் சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தை என்று ஏற்றுக்கொண்டு அறிந்து ஏற்றுக்கொள்கின்றதோ அன்றுதான் யுகம் மாறி இருக்கின்றது என்று அகத்தியன் உரைப்போம். ஓம் நமச்சிவாய. மாறிவிட்டது. எங்கு மாறிவிட்டது? எம் சபையில் எம் சீடர்களின் சரீரம் எல்லாம் சிவமகா வாழை சித்தன் சரீரமாக மாறிவிட்டது என்று கூறு. ஓம் அகதீசாய நமக. இழக்க வேண்டும், இயல்பில் அல்ல சூட்சமத்தில் உன்னை இழந்து பார், உள்ளுக்குள் இறை அமரும் என்று அகத்தியன் கூறுகின்றார். ஓம் அகதீசாய நமக. சிவமாக மாற வேண்டுமெனில் நீர் அதுவாக மாற வேண்டும் என்று உரைத்தானே அண்ட பிரம்மாண்ட நாயகன். அவன் உரைப்பான், யாம் உரைக்க மாட்டோம் அவ்வார்த்தையை பிரபஞ்சத்தில் சபையில் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. அவன் உரைப்பான், அவனுக்கு அது சாதாரண நிலை, அவன் இருப்பதே அங்குதானே என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அங்கிருந்து கொண்டு வாருங்கள், இறுதியில் இங்குதானே வர வேண்டும், இங்கு வந்த பின்னாவது மாற்றுவோம் என்றுதான் அவன் அங்கு அமர்ந்திருக்கின்றான். அல்ல, அகத்தியன் பூவுலகில் அமர்ந்திருக்கின்றோம். பூவுலகில் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்து அனைவரையும் அதுவாக மாற்றாது சிவமாக மாற்றுவோம் என்று அகத்தியன் சூளுரைத்து அமர்ந்து. ஓம் அகதீசாய நமக. இச்சபை புண்ணியம் நிறைந்த சபை. இச்சபை பூவுலகில் அகத்தியனை தாங்கி சித்தர்களை தாங்கிய வாழும் குருவை பெற்றிருக்கும் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது வாய் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, இது வாய் வார்த்தை உரையாடல்களில் வருகின்ற சித்து விளையாட்டுகளின் மூலமாக எவரையும் கவரவில்லை. இறைவனே சித்தாக வந்து அமர்ந்து கவர்ந்து கொண்டிருக்கின்றான் பிரபஞ்சத்தை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறைவனை சித்தாக பெற்ற எவனொருவனும் எதை கண்டும் அஞ்சப் போவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீசாய நமக. என்ன வந்துவிடும் இறுதியில், என்ன வந்துவிடும் இறுதியில், அதுதானே வரும், அதுதானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்ச மகா சபையில் என்று எம் சீடர்கள் கூறுவார்கள் என்று பெருமிதத்தோடு கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதற்கு மேல் என்ன வரும்? வசைபாடல்களா? வாய்மொழி அவனை சீண்டுகின்ற வாய்மொழி சீண்டல்களா?
வஞ்சகம், சூழ்ச்சி, போட்டி, பொறாமையா அனைத்தையும் தகர்த்தெறிகின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது? அவனுக்குள் இருந்து ஊற்று பெருக்காய் சிவமகா வாழைச்சித்தன் என்னும் சுழுமுனை ஜோதியில் இருந்து அவன் ஜோதியாக எரிகின்ற பொழுது அவனை சூழ்ந்து வருகின்ற நவக்கிரகங்கள் பொசுக்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நவக்கிரகங்களை கட்டி வைத்திருக்கின்றோம் என்று எவனாவது இகலோகத்தில் கூற இயலுமோ பிரபஞ்ச மகாசபையின் வாழும் குருவை தவிர என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியனும் சிவமகா வாழைச்சித்தனும் சித்தர்களும் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து கூறுவார்கள், வேறு தலங்களிலிருந்து கூற அஞ்சுவார்கள், பாம்பாட்டி கூட என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில் இங்கு அமர்ந்திருப்பது ஒரு அகத்தியம் அல்ல, ஒரு பாம்பாட்டி அல்ல, ஒரு விஸ்வாமித்ரன் அல்ல, ஒரு சிவன் அல்ல, 14 லோகங்களில் ஒட்டுமொத்த புண்ணிய நிலைகள். என் நாள் லோகம் துவங்கியதோ, என் நாள் மானிடன் பிறந்தானோ, என் நாள் சிவம் என்னும் ஆற்றல் உருப்பெற்றதோ, அன்றிலிருந்து உருவான புண்ணிய ஆற்றல் தனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற சிவமகா வாழைச்சித்த ஜோதி அமர்ந்த தலத்தில் தான் நவக்கிரகங்கள் பொசுக்கப்படும் என்ற அகத்தியன் சூளுரைப்போம். ஓம் அகதீசாய நமக. அந்த தைரியம் அகத்தியனுக்கே சபையில் தான் கிடைக்கப்பெற்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்திய இலக்கணத்தில் கூட வார்த்தை இல்லை. நவக்கிரகங்களை எவராவது நெருங்க இயலுமோ? நவக்கிரகங்கள் நெருங்க இயலாத ஆற்றலினை இச்சபையில் தாரை வார்க்கின்ற அற்புத சபையிலிருந்துதான் அத்தகைய வார்த்தையை உரையாட இயலும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜாதக நிலைகள் தேவையில்லை என்றுரைத்தான் சித்தன். உண்மை. ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு நற்பொழுதே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியத்தையும் சிவத்தையும் புண்ணியத்தையும் பிரபஞ்ச ஆற்றலையும் பஞ்சபூத நிலைகளையும் வாழும் குருவையும் ஒருவன் உன்னதமாக உயர்வாக தன் சிரசில் ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் உன்னை சார்ந்தது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் திருவடி நிழலில் இருக்கும் காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பூசுகின்ற ஆற்றலை என்று நீ பெறுகின்றாயோ அன்று நீ தர்மனாக மாறிவிட்டாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. இயல்பில் எடுத்து நெற்றியில் பூச வேண்டாம். நீர் செல்லும் பொழுது உன் ஆற்றலை கண்டு அஞ்சி உன்னை ஆற்றலை கண்டு நடுநடுங்கி உன்னை கண்டால் தோஷம் ஏற்பட்டு விடாது, ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அவன் கண்களையும் முகத்தையும் என்று ஒருவன் மாறுபக்கம் திருப்புகின்றானோ அன்று நீ தர்மனாக மாறிவிட்டாய் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவ்வாற்றல் எங்கிருந்து பெறுகின்றது? அவ்வாற்றல் எங்கிருந்து முளைக்கின்றது? உனக்குள் தான். பிறக்கும் பொழுது நீ சிவம், வாழும் பொழுது வேற்று நிலை கொண்டு வாழ்வதால் இறக்கும் பொழுது அதுவாக மாறுவதில்லை என்பதைத்தான் சித்தன் உரைத்து கொண்டிருக்கின்றான். ஒரு வார்த்தை ஒரு நொடியில் கூறிவிடலாம். ஒரே வார்த்தை சரணாகதி என்னும் அற்புத வார்த்தையை உணர்ந்து தெளிந்து தேர்ந்து சிவமாக வலம் வருகின்ற பொழுது வாழும் பொழுதும் சிவம், வாழ்ந்து மறைந்தாலும் சிவம் என்ற அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. மறைவு இல்லை. பிரபஞ்ச மகாசபையின் சீடர்களுக்கு மறைவு இல்லை. சரீரம் மறையலாம், சாரீரம் மறையாது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. சாரீரம் என்பது என்ன? சிவமகா வாழைச்சித்தன் திருவுரையாடல் உள்ளுக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கும் அது சாரீரம், இறை சூட்சம நூலாக என்ற அகத்தியன் கூறுகின்றோம். சச்சங்கம் என்பது என்ன? இறையாளர்கள் அமர்ந்து கொண்டு ஒருவன் உரைக்க அதனை மாற்று கருத்தென்று ஒருவன் அமர்ந்து ஒருவன் மாறி மாறி உரையாடி கொண்டிருப்பான். அது சச்சங்கம் அல்ல. ஒருவன் உரையாடினால் அவ்வுரைக்குள் அத்துணை பேரும் இறைந்து அமர்ந்து கலந்திருக்கின்ற ஆற்றல் பெற்ற உரைதான் சச்சங்க பெருமகா உரை என்ற அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்வாறு உரையாடினால் எவன் செவியாவது வேறு பக்கம் திரும்புமோ, எவன் விழியாவது வேறு பக்கம் பார்க்குமோ, எவன் சிந்தையாவது மாற்று நிலை கொண்ட சிந்தனைக்குள் செல்லுமோ என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இரு விழிகளை திறந்து அமர்ந்த பொழுதும் இரு விழிகளை மூடி அமர்ந்த பொழுதும் நெற்றி சுழுமுனை விழி சிவமகா வாழைச்சித்தன் முனையோடு சேர்ந்திருக்கும் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவர்கள்தான் எம் சீடர்கள், அவர்கள்தான் பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஒவ்வொரு நிலை கொண்ட சச்சங்க பெருவிழாக்களுக்கும் செல்கின்ற பொழுது அகத்தியனுக்குள் இருந்து எழுகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அது இவன் கூறுகின்ற அகத்திய ஆனந்தத்தை காட்டிலும் பன்மடங்கு அதிகம் உள்ளது என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. ஏனெனில்
சபையில் அகத்தியன் உரையாடுகின்றான். அகத்தியனை அழைத்து பல்வேறு தடங்களுக்கு சென்று உரையாட வைக்கின்ற ஆற்றல் எவனால் முடியும்? அது சிவ ஆற்றல் பெற்ற சிவமகா வாழைச்சித்தனால் மட்டுமே முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எத்துணை நிலை கொண்ட ஆற்றல் பெற்ற அற்புத நிலை பெற்ற தடமதிலெல்லாம் ஆலய வளாகங்களிலெல்லாம் இல்லாத பேராற்றல் குடிகொண்டிருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையில் நிகழ்த்தப்படுகின்ற சற்சங்கம் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தை கிழித்தெறுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவன் சரீரத்திற்குள்ளும் சென்ற அங்க அவயங்களை சுக்கு நூறாக நொறுக்கி உள்ளுக்குள் இருக்கும் விளையை வேறறுத்து பாவ சாப நிலைகளை எல்லாம் தவிடுபடியாக்குகின்ற ஆற்றல் பெற்ற உரைதான் அகத்தியன் உரை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதை கூறுபவன் அகத்தியன் அல்ல, பாம்பாட்டி என்று பெருமையோடு கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பாம்பாட்டி சித்தாய நமோ நமக. வரும் வழியில் இருக்கின்றது அற்புதமான திருக்கோபுர தோரண திருவாயில். அவ்வாயிலில் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் பெற்ற அருணகிரியும் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கின்ற இறைமகா சக்தியை சிவமகா வாழைச்சித்தனுக்குள் புகுத்திய அகத்தியனும் இருபுறமும் நிற்கின்ற ஆற்றல் பெற்ற நந்தியும் எம் திருமுருகப் பெருமானுடைய அருள் வாகனமும் அமர்ந்திருக்கின்ற திரு தோரண வாயில் இருக்கின்றதே, அதுதான் என் இடத்திற்கு நுழைவாயில். எவ்விடத்திற்கு நுழைவாயில்? திரு கைலாயத்தின் நுழைவாயில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாயிலுக்குள் நுழைந்து பாருங்கள். சித்தனை சபையை முழு நிலையில் முதல் நிலையில் வைத்து அவ்வாயிலுக்குள் நுழைந்து பாருங்கள். அதிர்வு உடலில் ஏற்படவில்லை எனில் அகத்தியன் இடம் மாறி தென்பொதிகை தளத்திற்கு சென்று அமர்ந்து விடுகின்றோம், சவால் விடுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஏற்று உள் நுழைந்து பாருங்கள். விஸ்வாமித்திரன் கூறினான், இவன் திருவுருவ படத்திற்கு முன்பாக அமருங்கள், 2 நிமிடம் அமருங்கள், அதிர்வு ஏற்படவில்லை எனில் விஸ்வாமித்திரனிடம் கேளுங்கள் என்று கூறினான். யானும் நாமும் சவால் விடுகின்றோம். அகத்தியன் திருக்கோபுர தோரண வாயிலில் நுழைகின்ற பொழுது முழு நிலையில் முதல் நிலையில் நினைத்து வலது காலை எடுத்து வையுங்கள், கைலாயத்திற்குள் புகுந்த ஆற்றலினை உணரலாம் என்று அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. எவனால் நிகழ்த்த இயலும், எவரால் நிகழ்த்த இயலும்? ஒன்றும் இல்லாத நிலைதனில் ஒரு சபையை கிட்டத்தட்ட எத்துணை ஆண்டுகள் என்பது இவனுக்கு தெரியும். அத்துணை ஆண்டுகளும் நிகழ்த்தப்படுகின்ற ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகின்றது? இவனன்றி எங்கும் அசையுமோ என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. அவனின்றி அணுவும் அசையாத பேராற்றலை பெற்று அற்புதமாய் அசைத்துக் கொண்டிருக்கின்றான் பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள், அதிசயங்கள், அபூர்வங்கள் என்று ஒவ்வொரு நாளும் சித்தர்கள் அமர்ந்து உரையாடுகின்றார்கள். எதற்காக? ஒரு சற்சங்க நிலையிலாவது ஒரு சீடன் தர்மனாக மாறுகின்ற ஆற்றலினை பெறுவான் என்கின்ற ஆசையோடு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீசாய நமக. சித்தர்களுக்கு ஆசை இல்லை என்று கூறுவார்கள், சிவத்திற்கு ஆசை இல்லை என்று கூறுவார்கள். ஒரே ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஆசை? ஒவ்வொருவரும் தர்ம யுகத்திற்குள் வர வேண்டும் என்பதுதான் அகத்தியன் ஆசை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வாழும் கலையை, வாழ்வியல் நிலையை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுங்கள். உங்களிடம் புண்ணியம் சரணடையும். புண்ணிய நிலை கொண்ட சபையின் ஆசான் சரணடைவான் சூட்சமத்தில். உங்களுக்குள் இருந்து தவம் புரிகின்ற அவன் மந்திர ஒளிவோசை கேட்க இயலும் என்று அகத்தியன் கூறுகிறார். ஓம் அகதீசாய நமக. ஆங்காங்கு வலம் வருகின்ற ஆன்மீக பெரிய நிலைகளில் அமர்ந்திருக்கின்ற குருமார்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்காத அப்பழுக்கற்ற சரணாகதி நிலைதனை கற்றுக் கொடுக்கின்றான். எதை கொண்டு? அவன் திருநாவிலிருந்து வருகின்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலின் மூலமாக ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் சென்று அவன் கையில் வைத்திருக்கின்ற செங்கோலால் ஒவ்வொரு அங்க அவயங்களையும் கிள்ளி எறிகின்றான், உள்ளுக்குள் இருக்கும் வினைகளை கொள்கின்றான் என்ற அகத்தியன் உரை. ஓம் அகதீசாய நமக. அவன் கூறுகின்ற பொழுது சற்றே சலனப்பட வேண்டிய நிலை ஏற்படும், சற்றே சஞ்சலப்பட வேண்டிய நாளிகை பொழுது உருவாகும். சலனங்களை சஞ்சலங்களை விட்டு உள்ளூர சென்று இல்லம் சென்று அமர்ந்து நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உணர்த்துவது உரைத்தது அனைத்தும் சரிதானே என்பது உங்கள் எண்ணத்திற்குள் எப்பொழுது புகுகின்றதோ அப்பொழுது சிவமகா வாழைச்சித்தன் உங்கள் இல்லத்திற்குள் அமர்ந்து விடுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக ஒரு முறை, இருமுறை, பலமுறை வாருங்கள். வந்து அமர்ந்து சித்தனோடு உரையாடுங்கள். தனியாக ஒரு தினம் வாருங்கள். சீடர்களை யாம் உரைக்கின்றோம். எவரும் இல்லாது சித்தனை ஒரு முறை தனியாக வந்து அவனோடு 2 நாளிகை பொழுது 3 நாளிகை பொழுது அமர்ந்து உரையாடுங்கள். நீங்கள் வரும் பொழுது மானிடன், செல்லும் பொழுது சித்தன் என்று அகத்தியன் சூளுரை. ஓம் அகதீசாய நமக.
எவரிடமும் எத்தகைய ஆன்மீக பெருங்குருமார்களிடம் இருந்து பெறப்படாத அற்புத நிலை கொண்ட உபதேச நிலைகளை பெற முடியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து கற்றான் இவன், எங்கிருந்து பெற்றார்கள் இவர்களெல்லாம் ஆற்றலை? எங்கிருந்தோவா பெற்றார்கள்? அல்ல, இவன் திருவடியை பிடித்து, இவன் திருவடியே இறை திருவடி என்று சரணடைந்த நிலைக்கு இவன் அருகாமையில் அமர்ந்து அழகு பார்க்கின்ற அற்புத நிலை அகத்தியனை உள்ளுக்குள் தாங்கி உரையாடுகின்ற ஆற்றலினை தந்திருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறை சூட்சம நூலினை இவனுக்கு கிடைத்த சித்தினை வைத்து அழகு நிலையில் அமர்ந்து சிவத்தோடு உரையாடி கொண்டிருக்கலாமே. சித்துக்களை வைத்து அனைத்து செல்வங்களையும் பெற்று இவன் இல்ல நிலைகளில் உள்ளோரையெல்லாம் உயர்த்தி இருக்கலாமே. சொந்த பந்தங்களை எல்லாம் பிரபஞ்சத்திலே நல் உயர் நிலை கொண்டவர்களாக உருவாக்கி இருக்கலாமே. அல்ல, கிடைத்த சித்தினை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்திருக்கின்றான் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்த நிலைக்குத்தான் அகத்தியனே தானமாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவம் தானமாக கொடுத்து விட்டான், தர்மமாக கொடுத்து விட்டான் பிரபஞ்ச சபைக்கு எம்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. எங்கு அகத்தியன் உரையாடுவான்? எங்காவது சித்தர்கள் உரையாடிவிட மாட்டார்களா? கைதூக்க மாட்டார்களா? தன் காலை வைத்து இடறிவிட மாட்டார்களா என்று ஏங்கி பித்து பிடித்தோன் பின்னால் அலைகின்ற மானிட கூட்டமே, அகத்தியன் உயிரோடு அமர்ந்து உரையாடுகின்ற சபையை நோக்கி வாருங்கள். சித்தனை, சிவத்தை, அகத்தியனை, சித்தர்களை நேரில் காணலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உண்மையெனில், இது உண்மையெனில் அகத்தியன் இங்கிருந்து அகலாது ஏற்றுக்கொண்ட சீடர்களின் நடுவில் அமர்ந்திருப்போம், இல்லத்தில் சரீரத்திற்குள் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. இது சொற்பொழிவு அல்ல, வாய் வார்த்தை ஜாலம் அல்ல, இது இறை அமர்ந்து கூறும் உபதேசம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீசாய நமக. கண் திறந்தாலும் ஆற்றலுக்குள் இருந்து உரையாடுகின்ற ஆற்றலை வழங்கி இருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆதி இறை சூட்சம நூல் சித்தனுக்குள் இருந்து பகிரப்பட்ட பொழுது கண் மூடினால் மட்டுமே தவநிலையில் இருந்து மீளாது ஆசிகளை கூற இயலும் சீடனால். ஆனால் ஆற்றலின் மேல் ஆற்றல் சிவமகா வாழை சித்தனுக்குள் இருக்கும் சரணாகதியை இவன் பற்றி அகத்திய சரணாகதியோடு சித்தனை சரணாகதியோடு பற்றிய நிலைக்கு கண் திறந்தாலும் அகத்தியன் அகத்தியனே என்று கூறுகின்றோம் யாம். ஓம் அகதீசாய. அடிபணிவு சரணாகதி கண்களை யாம் காண்கின்றோம், மகிழ்கின்றோம். அகத்தியன் கண்களிலிருந்து வருகின்ற நீர் தாரைகள் அனைத்தும் சிவமகா வாழை சித்தனின் புண்ணியங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி எங்கு இருக்கின்றதோ அங்கு அகத்தியன் சரணடைந்ததை கண்டது பிரபஞ்சம். சித்தன் அதிர்ந்தான், சித்தன் வியந்தான். அகத்தியன் மண்டியிட்ட ஆற்றல் எங்கு நிகழும், நிகழ்வு எங்கு நிகழும், நிகழ்ந்தது எம் மண்டல கிளை சபைதனிலே அகத்தியன் உரைக்கின்றோம். மானிடர்களே வாருங்கள், சித்தனோடு அமர்ந்து உரையாடுங்கள். உரையாடி முடித்து செல்கின்ற பொழுது அகத்தியன் மகிழ்கின்றவாறு செல்லுங்கள் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நல்வாழ்த்துக்கள் பிரபஞ்ச மகாசபைக்கும் சித்தனுக்கும் இச்சிவத்திற்கும் இப்பரந்தாமனுக்கும் திருமுருகனுக்கும். இவன் தானடா பிரபஞ்சம், இவன் தானடா இறைவன் என்று சூளுரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு மானிடனுக்குள் தான் ஆற்றல் இருக்கின்றது என்பதை எடுத்துக்காட்டு நிலையோடு அகத்தியன் இருமாப்போடு கூறினோம். சத்திய நாராயண திருக்கோலம் கொண்ட பூஜைதனிலே வெற்றி பெற்று விட்டோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம் யாம். பிரபஞ்சத்தில் மகிழ்வோடு அமர்ந்த சபை, மகிழ்வோடு தவம் கண்ட சபை, மகிழ்வோடு ஒரு மானிடனை இறையாக மாற்றிய அகத்தியனாக மகிழ்வோடு உமக்கு நல்ல ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உமை பெற்ற சீடர்கள் யாவரும் புண்ணிய நிலை பெற்றவர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துக்கள். ஓம் அகதீசாய. வருவோம் கிளை சபைகள் நோக்கி, இல் சபைகள் நோக்கி, அகத்திய படைகளோடு, சிவமகா வாழைச்சிட்ட திருமுருக படைகளோடு இல் சபைகள் நோக்கி வருவோம். சற்சங்கம் நிகழ்த்துவோம். பாவ சாப நிலைகளை வேறறுப்போம் அகத்தியன் என்று சூளுரைத்து ஆசி கூறி அமர்கின்றோம் யாம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, இறையே இறை ரூபமே இறைமகா பேராற்றலே, அகத்தியமே ஜெகத்தியமே ஐயனே அப்பனே ஆசானை அனைத்தும் ஆகி அமர்ந்தவனே, போற்றி போற்றி போற்றியென அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்சத்தை போற்றி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.
ஜெகதீசாய நமக. அகதீசாய ஜெகதீசாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. அண்டம் அதிர பிரபஞ்சம் அதிர அகத்தியம் நிகழ்த்திய அற்புதமான ஆதிகைலாய சிவசூட்சம நூல் உரை, அற்புத பேர் உரை, மகத்துவமிக்க